என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. அவங்க நல்லா தான் இருந்தாங்க. முதல் குழந்தை பிறந்து ஒரு 2-3 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியலை. அப்புறம் தான் கவனிக்க ஆரம்பித்தாங்க, இந்த குழந்தை ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கவனிக்க ஆரம்பித்தாங்க. தென் அதுக்கப்புறம் அவருடைய வேலை என்னென்னா ஊராக சுற்றுற வேலை. இந்த அம்மா தான் இந்த 2 குழந்தைகளையும் பார்க்க வேண்டி இருக்கும். அதுக்கு நடுவில் அவங்க தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு என்னென்னா இவங்க 2 பேருக்குள்ளே பிரிவினை பண்ணணும். அவங்கள ஒரு 4-5 பேர் வந்து சமரசம் எல்லாம் பேசுகிறாங்க. பட் இந்த அம்மா வேண்டாங்க, எனக்கு புருஷனும் வேண்டாம் பிள்ளையும் வேண்டாம், நான் நிம்மதியாக இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுவார் மனுஷன் சொல்லுங்க, பாவம் இல்லை. அதாவது ஒரு திருமணம்ங்கிறது நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் 2 பேரும் சேர்ந்து அதை வந்து சமாளிக்கணும். இந்த திருமணத்துல மட்டும் தண்டனைக்குரியவனா தகப்பனும் தப்பித்து போகிறவளாக மனைவியும் தாயும். உனக்கே மனசு இருக்கா இப்படி பண்றதுக்கு? நீ தானே வச்சிருக்கிற, அப்ப அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்குறேன், நான் சம்பாதிக்கிறதையும் கொண்டு வந்து கொடுக்குறேன், குழந்தைய பார்த்துக்க கூடாதா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் ஹரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க. இன்னைக்கு டாஸெல்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுடுறேன். ஷேக் மைதீனா அப்படிங்கிற பேரில் ஒருத்தருடைய சோக காவியத்தை நாம் இன்னைக்கு பேச போகிறோம். சோகத்தில் காவியமா? ஆமாம், சோகத்தில் காவியம் இருக்க முடியாதா? என்னது இரவற்பா பாடிய தமிழர் வரலாறு தெரியாதா உங்களுக்கு என்ன? ஓகே. இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, அவர் வந்து ஒரு நாள் வந்தார் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து, இந்த மாதிரி நான் உங்களை பார்க்கணும், என்னன்னு கேட்டேன். அவங்க மனைவி வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. நான் கொஞ்சம் நேரம் கழித்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஏன் சார் நிம்மதியாக போச்சேன்னு போக வேண்டியதானே சார், எதுக்கு நீங்கள் இதுக்காக அழறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் இல்லை மேடம், என்னுடைய நிலைமையே வேறு மாதிரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு கதையை ஆரம்பித்தார். அவர் வந்து ஆம்பூரை சேர்ந்தவர். அங்கேருந்து அவர் அங்கே வாழுகிற போது சென்னை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து பெற்றோர் பார்த்து உற்றத்தார் உறவினர்கள்லாம் வர, அவங்க மத வழக்கப்படி அவங்க வந்து திருமணம் புரிந்து கொண்டவர்கள். அவர் ஒன்றும் காதலிச்சு கல்யாணம் பண்ணல, அல்லது அந்த பொண்ணும் தெரியாமல் ஒன்று வந்து மாட்டிக்கல. 2 பேரும் பெரியவங்க நிச்சயிச்சு கல்யாணம் பண்ணவங்க தான். அவங்க நல்லா தான் இருந்தாங்க. முதல் குழந்தை பிறந்து ஒரு 2-3 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியலை. அப்புறம் தான் கவனிக்க ஆரம்பித்தாங்க, இந்த குழந்தை ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கவனிக்க ஆரம்பித்தாங்க. சரியாக கேட்க மாட்டேங்குது, அந்த கண்கள் வந்து நம்ம பார்க்குற போது பார்வை 2 விழியும் வந்து ஒரு இடத்தை நோக்கி தான் நமக்கு பார்க்கும். அங்கே பார்க்கும்போது அந்த கண்ணும், இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த கண்ணும்னு பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரியும் தானே இதெல்லாம். ஆனால் அந்த பையனுடைய விழிகளுடைய அமைப்பும் வித்தியாசமாக இருந்தது. எங்கே பார்க்குறான்னு தெரியலை. கூப்பிட்டா வந்து அதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும் நம்ம கையில். இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உடனே வரும், அழைச்சா நமக்கு இப்படியாவது நிமிந்தாவது பார்ப்போம். அப்படி எந்த சிம்டம்ஸும் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. அப்புறம் கூட்டிகிட்டு போய் இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் குழந்தைய காட்டுறாங்க. அப்புறம் நிறைய டெஸ்டெல்லாம் எடுக்க சொன்னதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, குழந்தைக்கு வந்து மென்டலி ரிட்டார்டட் சைல்டு, அதனால் நீங்கள் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு அதுக்கான தெரப்பி அதெல்லாம் கொடுக்கணும், அதுக்கான வசதி இங்கே இல்லை, நீங்கள் வந்து பெங்களூருக்கு பையனை கூப்பிட்டுட்டு போய் நீங்கள் இருங்க, தெரப்பி கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ண முடியுமா பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த வருத்தங்களோடு தான் போகிறாங்க 2 பேருமே. பெங்களூரில் போய் ஒரு குடித்தனம் இருந்து இந்த பையனை, உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய நிமன்ஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒரு மிகப்பெரிய புகழ்வாய்ந்த மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனையில் தான் அந்த குழந்தையை கொண்டு போய் விட்டு 2 வருஷ காலம் அங்கேயே தவம் இருக்கிறாங்க 2 பேரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தெரப்பியும் சொல்லிட்டு, ஒரு அளவுக்கு தான் இது சரி பண்ண முடியும், இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டர், அவ்வளோதான் அவங்க நல்லா சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போய் இந்த பயிற்சிகளை நீங்கள் அங்கே கொடுங்க. எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து குழந்தை என்ன பண்ணுறான்னு கவனிக்கணும், எந்த விஷயத்துக்கு எப்படி வந்து அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணுறான்னு காட்டணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க.
அப்புறம் வந்ததுக்கு பிறகு இந்த அம்மாவுக்கு இன்னொரு குழந்தை பிறக்குது, பொன் குழந்தை. அது கர்ப்பமாகும் போதே ரொம்ப கவலைப்பட்டாங்க. பெரிய குழந்தை இப்படி இருக்கே, முதல் குழந்தை, அது மாதிரி ஏதாவது வந்துடக்கூடாதுன்னு. ஆனால் நல்ல வேளை அந்த பொண்ணு நல்லபடியாக தான் பிறந்தா. அந்த குழந்தை பிறந்து இந்த 2 பேரும் இருக்கும்போது தான் அந்த அம்மாவுக்கு என்னன்னா, நான் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவ. இவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனதில் பார்த்தா ஒன்றும் பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் சென்னையில் வந்து இருக்கணும்னு வந்தாச்சு. வந்த உடனே பார்த்தா வாடகை வீடு. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மா கேட்குறாங்க, எனக்கு வீடு வாங்கி கொடு, நீ வீடு வாங்கி கொடு, எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு, நான் இப்போ தான் அந்த 2 வருஷமாக குழந்தைக்காக அங்கேயே உட்காந்தாச்சு. நான் பார்க்க வேண்டிய பிஸ்னஸை நான் பார்க்காமலே விட்டுருக்குறேன். இப்போ தான் இங்கே வந்திருக்கோம். நான் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் ஆன உடனே பண்ணலாம். ஒரு நல்ல வீடு பார்த்து வாடகைக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா கேட்டுக்குது. தென் அதுக்கப்புறம் அவருடைய வேலை என்னென்னா, ஊராக சுற்றுற வேலை. ஒரு ஏஜென்சி மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்கிறார் அவர். அந்த வேலை பார்க்குறதுக்காக போகணும். இந்த அம்மா தான் இந்த 2 குழந்தைகளையும் பார்க்க வேண்டி இருக்கும். இவர் ஒரு ரவுண்டு போவார், திரும்பி வருவார், வீட்டோட இருந்து ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு தென் அடுத்தாப்பில் போவார். இவருடைய தொழிலுக்கு வந்து 4 மனிதர்களை சந்திக்கணும், அதை விற்பனைக்கு உரிய பொருளாக தங்கிட்ட இருக்கிறத கொடுக்கணும், அதை ஒட்டி தான் எல்லாமே வரும். அப்போ இந்த அம்மா சொல்லுது, நீ பாட்டுக்கு போய்ட்றான் ஆகுன்னா ஊருக்கு, 2 குழந்தைகளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? அதுவும் பக்கத்தில் இருக்கிறவங்க இவன் கத்தினான்னா, பையன் கத்துவான்ல, மென்டலி டிஸ்ஓரியன்டாக இருக்கிறவங்க வந்து அப்படி தான் இருக்கிறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி. அதனால் கத்துனா எல்லாரும் சத்தம் போடுறாங்க, உனக்கு ஒரு வீடு வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை அப்படின்னு அந்த அம்மா ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் அவங்க தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க தம்பிக்கு வந்து என்னென்னா, அப்படியே தூக்கம் போட்டுக்கிட்டே இருப்பார், உன் புருஷனுக்கு ஒரு வீடு வாங்க வைக்கல பாரு, நாங்கள்லாம் வச்சுக்கிறோம் பாரு, இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ தான் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட என்ன விஷயம், ஏன் வந்து இந்த பையனை திட்டுறாங்க அப்படின்னா, அந்த ஆள் வந்து திரும்பி திரும்பி சொல்கிறார், அண்ணன் அவருடைய பிரதர் ஏதோ தம்பின்னு நினைக்கிறாங்க. அவருக்கு என்னென்னா இவங்க 2 பேருக்குள்ளே பிரிவினை பண்ணணும். முதல்ல இவருக்கு ஏன் அதுக்கு அவர் இவ்வளோ தூண்டுதலாக இருக்கிறாரு அப்படின்னு தெரியலை. யாருக்கு? நம்ம மைதீனுக்கு தெரியலை. அப்புறம் சரி பார்க்குறேன், வீடு பார்க்குறேன், அவரால் முடியலை. உண்மையில் கையில் காசு இருந்தால் தான் வீடெல்லாம் வாங்க முடியும், அதுவும் மெட்ராஸில். ஸோ அது முடியலை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறா, ஒரு நாள் இவர் கிளம்பி வெளியெல்லாம் போனதுக்கு பிறகு நேராக வந்து அவங்க தம்பி வீட்டுக்கு போயிடுறா. அங்கே தான் அவங்க அம்மா இருக்காங்கனால அம்மா வீட்டுக்கு போகிறோம்னு போயாச்சு. இவர் வந்து பார்க்குறாரு, வீடு திறந்து கிடக்குது, பையன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு கிடக்கிறான், எல்லாம் தட்டுமுட்டெல்லாம் போட்டு தள்ளிட்டு. அந்த அம்மாவை காணலை. பொண்ணு எங்கேன்னு பார்க்குறேன், பொண்ணை காணலை. இவருக்கு ஒரே பயம் முடிச்சு அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்ப வந்து பார்த்து, எதுக்கும் அங்கே தம்பி வீட்டுக்கு போய் பார்க்கலாம், ஒருவேளை அங்கே இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் போகிறார். அங்கே போனால் அந்த பொம்பளை கதவே திறக்க மாட்டேங்குது. எதுக்கு இங்கே வந்த? நான் தான் நீ வேண்டான்ட்டு தானே வந்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. எதுக்கு வந்த? ஏன் உனக்கு என்ன கஷ்டம் நான் தரேன், நீ முதல்ல வீடு வாங்க, அப்புறம் கூப்பிட்டு நான் வரேன்னு. சரி வீடு வாங்கிறது இருக்கட்டும், குழந்தைய தனியாக விட்டுட்டு வந்திருக்கியே, அவனுக்கு யார் என்ன பார்த்துப்பான், ஏதாவது நெருப்பில் கை வச்சா தெரியுமா, கேஸ் திறந்துட்டா தெரியுமா, நம்ம குழந்தைய இப்படி தவிக்க விட்டு நீ வரைய அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் என்ன பேசினாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அவங்க தம்பி வந்துட்டு, நீ முதல்ல வெளியே போ, எங்கள் அக்காட்ட சண்டை போடுற வேலையெல்லாம் வச்சுக்காது. இவர் வராருமா, வந்து ஊரில் எல்லாத்தையும் பெரியவங்களையெல்லாம் போய் கூப்பிட்டுட்டு, இந்த மாதிரி பேசுங்க, எப்படி நான் வச்சுருப்பேன் சொல்லுங்கள். அவங்கள ஒரு 4-5 பேர் வந்து சமரசம் எல்லாம் பேசுகிறாங்க. பட் இந்த அம்மா வேண்டாங்குது, எனக்கு புருஷனும் வேண்டாம், பிள்ளையும் வேண்டாம், நான் நிம்மதியாக இங்கே இருந்துக்கிறேன், என் பொண்ணை நான் பார்த்துப்பேன், ஷபீனான்னு ஏதோ பேர் அந்த பொண்ணுக்கு, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு 2-3 விஷயம் இல்லை, கல்யாணம் ஆகிட்டா ஒழிஞ்சு குழந்தை பிறந்த நாளில் இருந்தே பெரும்பாலும் அவங்களுக்குள்ள எந்த உறவும் பெருசாக இருந்ததில்லை. ஒரு அசந்தர்ப்பமான முறையில் தான் அந்த ஷபீனா பிறக்கிறார். ஸோ கான்ஜுகல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது இவருக்கு இல்லை. 2வது, குழந்தைக்கு எப்போ பார்த்தாலும் மருத்துவ செலவு, அது ஒரு பக்கம் செலவு, வீட்டு வாடகை, அப்புறம் சின்ன பொண்ணு படிக்கிறா, எல்லாமே நான் செஞ்சிட்ருக்கேன், என்னால் இப்போ முடியலை அப்படின்னு ஆன வரைக்கும் எடுத்து சொல்லி பார்க்குறாரு. அந்த அம்மா கேட்குறதில்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், பிஸ்னஸை விட முடியுமா, விட்டால் மறுபடியும் போயிடும். அதனால இவர் எங்கே பிஸ்னஸ்க்கு போகிறாரோ, ஒரு உதாரணம் இங்கேருந்து ஈரோட்டுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, போகும்போது இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போவார்.
குழந்தைய கூப்பிட்டுட்டு போய் ஒரு ஏஜென்ட் கிட்ட பேசி நம்ம சொல்கிற கருத்தை அவங்க உள்வாங்கிற மாதிரி செஞ்சு ஒத்துக்க வச்சு ஒரு விற்பனையோ பண்ண முடியுமா? பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ அவர் சொல்ல, ஏன்பா இந்த பிள்ளையை தூக்கிட்டு இப்படி நீ அலையிற, கொண்டு வீட்டில் விட்டுட்டு வந்து வியாபாரம் பேசவா? இதில் ஒரு 3 மாதம் பார்க்கும்போது அவருடைய பிஸ்னஸ் எதுவுமே சரியாக நடக்கிறது இல்லை, எங்கே போனாலும். அதோடு மட்டும் இல்லாமல் வெளியெல்லாம் எங்கே சாப்பிடுவீங்க? பெரியவங்களா இருந்தால் எல்லா இடத்துலையும் சாப்பிட்டா கூட ஓரளவுக்கு செட் ஆகிடும். இந்த மாதிரி வெளியே போய் வேலை செய்கிறவங்க, சேல்ஸ்மேனாக இருக்கிறவங்க, வெளியே போகிறவங்க, அவங்களுக்கு இது பழக்கமாயிடும். ஆனால் அந்த பையன், சின்ன பையன், அவனுக்கு வெளியே சாப்பிட்டு அவனுக்கு தொடர்ச்சியாக வயிறு வலி, கேஸ்ட்ரோனாமிக்ஸ்ன்னு சொன்னாங்க. அது ஏதோ ஒரு வயிற்று சம்மந்தமான நோய்க்காக அவங்க, அப்புறம் அவன் வச்சுக்க முடியல. அப்புறம் அங்கேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவுடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு கேட்டாக்க, சார் நீங்கள் இப்படியே பண்ணினீங்க, பெரிய அது வியாதியாக வந்துடும், பையனுக்கு வயிற்றால் அடிக்கடி போகுது. ஸோ அந்த பையனுக்கு க்ளீன் பண்ணி அவனை கொண்டு ஒரு இடத்துல மாற்றி, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இது என்ன பண்ணுவார் மனுஷன் சொல்லுங்க, பாவம் இல்லை. அதாவது ஒரு திருமணம்ங்கிறது நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை வந்து சமாளிக்கணும். தெரியாமையா உயர்விலும் தாழ்விலும் நான் உன்னோடைய இருப்பேன். நீங்கள் பாருங்க, நம்ம சர்ச்சில் எல்லாம் பேசும்போது நீங்க கேட்டிருப்பீங்க, அந்த எப்படி சொல்றது, வரிசையா வந்து சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லி திருமணம் பண்ற இடத்துல, இந்த திருமணத்துல மட்டும் தண்டனைக்குரியவனா தகப்பனும், தப்பித்து போகிறவளாக மனைவியும் தாயும் இருப்பதை நம்ம பார்க்குறோம். நார்மலா பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எந்த இடத்துலையும் அம்மா வந்து குழந்தைகளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அது எப்படி குழந்தைகளா இருந்தாலும் தெரியும். எனக்கு தெரிய ஒருத்தர் வீட்டில் ஒரு ரொம்ப தெரிஞ்சவங்க வீடு, 2 பசங்களுமே அந்த மாதிரி பிறந்துட்டாங்க. அந்த அம்மா அந்த குழந்தைகளை ஒரு 30 வயசு வரைக்கும் வளர்த்தி, அந்த வயசுக்கு அப்புறம் தான் அவங்க மரிச்சு போனாங்க. ஸோ கடைசி வரைக்கும் நான் பெத்த குழந்தை நான் தூக்கி வீசிட முடியாது, கொண்டு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் விடு, அனாத ஆசிரமத்தில் விடு, எங்கேயாவது காசியில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு, அதை எப்படியாவது போயிட்டு போகுது எல்லாம் கூட சொல்லி பார்த்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, அது எனக்கு பிறந்த குழந்தை, என் குழந்தை, கடைசி வரைக்கும் அவனுக்கு இருந்து செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் நான் விடுவேன். அப்படியெல்லாம் வந்து அற்புதமாக தன்னுடைய வாழ்க்கையே தியாகமாக செஞ்ச பெண்கள்லாம் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை வேண்டாம். நேராக ஒரு நாள் போயிட்டார் அவர் அந்த வீட்டுக்கே. போயிட்டு, நீ வராமல் நான் விட மாட்டேன், இந்த குழந்தை எங்கேயோ கொண்டு வந்து விட்டுட்டு போகிறேன். அந்த குழந்தை அங்கே இருந்துட்டு அம்மா அம்மான்னு இந்த பக்கம் கத்துது, அவங்க அப்பா விட்டுட்டு வந்தா அப்பா அப்பான்னு கத்துது. இவர் மனசு கேட்காம நான் விட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு கொஞ்சம் வெளியே நகர்ந்தார். விட்டுட்டு வர்ற ஆள் இல்லை அப்படின்னு எதுக்கு ஊராக கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணார். அந்த அம்மா கதவு திறக்கவே இல்லை. இந்த பையனுக்கு பசி நேரம் வந்துடும், இந்த குழந்தையை கூப்பிட்டுட்டு தன்னுடைய அந்த வாடகை வீட்டுக்கு அவர் போயிடுறாரு. அப்புறம் அதுக்கப்புறமா அந்த மசூதியை சார்ந்த அந்த அவங்களுக்கு பொதுவான மசூதி இருக்கும்ல, அங்கே போய் சொல்லி கெஞ்சி கூத்தாடி எல்லாம் சொல்லி, அப்புறம் சில நல்லவங்களும் இருக்கத்தானே செய்வாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. எப்படி கெட்டவங்கள் இருப்பாங்கன்னு நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி நல்லவங்களும் இருப்பாங்க. அப்போ நிறைய புத்தியெல்லாம் சொல்லி, அப்போ அவன் சொல்கிறான், நான் கட்டாயமாக நான் வீடு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஆமாம், அது மட்டும் இல்லை, நான் வந்து 9 லட்சத்தை வந்து எங்கள் அண்ணன் கேட்டான்னு நான் என் கையில் வச்சுருந்த நகை அத்தனையும் விற்று எங்கள் அண்ணனுக்கு கொடுத்தேன். அண்ணன் 1 பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறான். முதல்ல எல்லாம் வரும்போது எனக்கு எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டான், இப்போ கொஞ்ச நாளாக எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறான், துரத்தி அடிக்கிறான், எனக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுங்கன்னு மசூதியில் சொல்கிறான். ஸோ இப்போ தான் அவனுக்கு அந்த விஷயம் புரியுது. நம்ம மைதீனுக்கு வந்து இப்போ தான் புரியுது. அப்புறம் பரவாயில்ல, அதெல்லாம் இருந்துட்டு போதும், உன் பணத்துக்காக நான் இல்லை, நமக்கு நம்ம குடும்பம் இருக்குது, நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம். இதுக்கு நடுவில் இந்த பையனை விட்டுருந்தா பாருங்க, அப்போது கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு அவள் வந்து நான் வரமாட்டேன், இங்கே வச்சுக்கவும் மாட்டேன்னு சொல்லும்போது இவர் கேட்குறாரு, இப்போது அரசாங்கத்தில் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். மாதமானால் இவ்வளவுன்னு இருக்கும். ஒரு 5000 இருக்கலாம், இல்லை 8000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். அந்த பணத்துக்கு ஒரு பாஸ் மாதிரி ஒரு அட்டை போட்டு கொடுத்து அதில் தான் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. அந்த பணம் பூரா இந்த அம்மா தான் வாங்கியிருக்கு. ஓ, அவள் தான் கேட்டார், உனக்கே மனசு இருக்கா இப்படி பண்ணுறதுக்கு, நீ தானே வச்சுருக்கிற, அப்போ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்குறேன், நான் சம்பாதிக்கிறதையும் கொண்டு வந்து கொடுக்குறேன், குழந்தைய பார்த்துக்க கூடாதா சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஒரு 6 மாதம் ஒரு 7 மாதம் இருக்காங்க. திரும்பவும் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இவருக்கு முடியாமல் போயோ என்னவோ அந்த பையனுக்கு செய்ய வேண்டியது அவரால் செய்ய முடியறதில்ல. அதனால் இப்போ என்னன்னா, பையனையும் இவரையும் விட்டுட்டு பழையபடிக்கு அந்த அம்மா போயிட்டாங்க.
இப்போ என்ன பண்ணுவீங்க? போனவங்க சும்மா இருந்தால் பரவாயில்ல, அவங்க தான் போயிட்டு எனக்கு இந்த புருஷன் வேண்டாம், டைவர்ஸ் அப்ளை பண்ணுறது, எனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இவர் வரார், மேடம் நீங்கள் விட்டுடுங்கன்னு சொன்னீங்க, இப்போ சொல்லுங்கள் மேடம் என் நிலைமையில வச்சு டைவர்ஸ் தானே கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை இல்லை, வேறு யாராவது இருந்தால் விட்டுட்டு போயிடலாம், எனக்கு இந்த குழந்தைய வச்சுட்டு நான் என்ன மேடம் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொல்கிறாரு. சரி பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், சேர்ந்து வாழ்கிறதுக்காக நாங்கள் மனு போட்டோம். அந்தம்மா ஒரு மனு போட்டது டைவர்ஸ்க்கு, நாங்கள் இதுக்கு போட்டோம். போட்டுட்டு இதையெல்லாம் சொன்னோம், இது நடந்தது எல்லாம் சொன்னோம். அந்த விஷயம் பார்க்கும்பொழுது நாங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு தடவையும் கோர்ட்டுக்கு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போவோம். ஏன்னா நம்ம சொல்கிறது உண்மையா பொய்யான்னு ஜட்ஜுக்கு தெரியாது. ரெண்டாவது, அந்த பையனை பார்க்கும் பொழுது மனசு ஒருவேளை அம்மாவுக்கு இறங்கலாம், மனசு இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே இல்லை, இந்த பையனுடைய நிலைமையை பார்த்தாவது ஒரு நல்ல தீர்ப்பு வரட்டும் அப்படின்னு அவர் நினச்சார். அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஜட்ஜு வந்து சொன்னாங்க, ஏன் சார் அந்த குழந்தைய பாவம் இங்கே இழுத்துட்டு வந்து கஷ்டப்படுத்துறீங்க, ஒன்றும் வேண்டாம், பிரச்சனை உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் தானே, அதனால் நம்ம அதை வச்சு பார்த்துக்கலாம் நீங்கள் குழந்தைய. மேடம் எனக்கு குழந்தைய விடுறதுக்கு யாருமே கிடையாது, நானும் அவனும் மட்டும்தான், இப்போ நான் என்ன மேடம் செய்யட்டும், வீட்டில் பொண்டாட்டி இருந்தால் விட்டுட்டு வரலாம், பொண்டாட்டி என்ன விட்டுட்டு இந்த குழந்தையும் வேண்டான்ட்டு போயிடுறா, அவள் தான் இந்த 4-5 வருஷமாக அவனுக்கு வர வேண்டிய நிதி உதவி கொடுக்கறதெல்லாம் உதவித்தொகையெல்லாம் அவள் தான் வாங்கிக்கிறா, எனக்கு வழி சொல்லுங்க. அப்புறம் அவங்க வந்து இல்லை அவன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கான், இங்கே வந்து அவன் கத்த வைக்கிறா அப்படின்னலாம் அந்த அம்மா வந்து கோர்ட்டில் சொல்லுச்சு. அப்போ சொன்னால் நான் டாக்டர்கிட்ட நீங்கள் அனுப்ப சொல்லுங்கள், எந்த டாக்டர்கிட்ட சொல்கிறீங்களோ அந்த டாக்டர்கிட்ட நான் கொண்டு போய் காட்டுறேன், அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கட்டும். அத்தனைக்கு மேலே அவனுக்கு அரசாங்கம் கொடுத்துருக்குது ஊனம், மனநிலை ஊனம், மனநிலை. அதனால் அதை போட்டு இதில் இவ்வளவு இவருக்கு கொடுக்கணும், இவரால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதெல்லாம் போட்டு அதில் வந்திருக்கு. அப்போ அதெல்லாம் காட்டினதுக்கு அப்புறமே ஜட்ஜு கேட்டாங்க, தனியாக கூப்பிட்டு வச்சு அந்த அம்மாவை கேட்டாங்க, ஏம்மா நீங்கள் பெத்த பிள்ளை தானே, அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியாதா, நீங்கள் வந்து சொல்கிறீங்க இதெல்லாம் பொய்யா தான் அவன் சொல்லி கத்த வைக்கிறான்னு, சரியாக நீங்கள் பண்ணுறது தப்போ ரைட்டோ நம்ம பெற்றுட்டோம், நம்ம தாம்மா பார்க்கணும், கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா சொல்ல அந்த அம்மா முதல்லலாம் கேட்கல, இல்லை மேடம் எனக்கு அது வேண்டாம் மேடம், என்னால் முடியாது மேடம், இந்த குழந்தையும் அவனை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருச்சு சின்ன குழந்தையில, அதனால தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னெல்லாம் என்னென்னவோ சொல்லிச்சு. கேஸ் நடத்த சொல்லிட்டோம். நான் சொன்னேன், எந்த காரணம் கொண்டு இது செட்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த அம்மா இல்லைன்னா குழந்தைய பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனுப்புன டாக்டர்கிட்ட 2வது பரிசோதனைக்காக அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் செய்கிறோம். அப்போ அதில் டாக்டர் ஒரு வார்த்தை எழுதுறார், இந்த மாதிரி மனநிலையிலே உள்ள குழந்தைகளுக்கு தாயும் தகப்பனும் 2 பேரும் ஒன்றா இருந்து அந்த குழந்தைய நல்லா கவனிக்கணும். நம்ம ஒன்று சொல்லும்போது அவன் என்ன ரியாக்ஷன் பண்ணுறான், எது அவன் காதில் விழுது, எதற்கு வந்து கத்துறான், இதையெல்லாம் கவனிக்கிற பொழுது ஒவ்வொன்றா எழுதி வச்சுட்டு இருந்து அதை டாக்டர்கிட்ட சொன்னால் என்ன ஏதுன்னு நம்ம சொல்ல முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்தாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்தது பாருங்கள், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. நேராக கொண்டு போய் ஜட்ஜுக்கிட்ட கொடுத்தோம், அவரே அனுப்பிடுவாங்க. அப்புறம் அதுல இருந்து நம்ம காப்பியும் எடுத்துக்கலாம், திரும்ப மாறி வர்ற ஜட்ஜுக்கிட்ட அதை காட்டியும் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம். சரி கேஸ் நடத்துறியாமா, இந்த பெண் ஜட்ஜாக இருந்தாங்க, அவங்க ஒரு 6 மாதத்தில் போயிட்டாங்க. வேறொரு ஆண் வந்தார், அவரும் பார்த்தாரு, இவர் படுற சிரமத்தை எல்லாம் பார்த்தாரு. அந்த பையனை கூப்பிட்டு வச்சு பேசி பார்த்தாரு, அவனுக்கு எதுவுமே புரியல. ஹரி, சம்டைம்ஸ் நீங்கள் பிளிங்க் பண்ணுவீங்கல்ல, ஒன்றுமே தெரியாத மாதிரி, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க, அது மாதிரின்னு வச்சுக்கோங்க. சரின்னு ஜட்ஜு பார்த்தாரு, சார் நீங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு வராதிங்க. நாங்கள் இல்லை சார் என்னால் விட்டுட்டு வர முடியாது, நான் வேணால் கட்டி போட்டு வர்றேன் வெளியே அப்படின்னாரு. ஏன் சார் எங்களையும் உள்ள தள்ளுறதுக்கு பார்க்குறீங்களான்னாரு ஜட்ஜு. அப்படி இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் வாங்கன்னு ஒரு டைம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு லாங் டியூரேஷன் கொடுத்து, நீங்கள் ஒரு 30 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு தடவை வாய்தா வர்றதையெல்லாம் மாற்றி 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்தால் போதும். ஏம்மா நீங்கள் எப்போ வர்றீங்க, கேஸ் நடத்துகிறீங்களா, வாங்க, அந்த டைமில் மட்டும் நம்ம வாய்தா கொடுக்கலாம், இல்லை இதில் பிரயோஜனமே இல்லை, 2 பேரும் சமாதானமாக போங்க அப்படி. அந்த அம்மா வந்தாங்க, நாங்கள் பேசினோம்.
நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணீங்க, என்ன எது, நம்ம வழக்கமான கேட்குற கேள்வியெல்லாம் இருக்குல்ல. கேட்கும்போது இந்த குழந்தை பிறந்த போது எப்படி இருந்தது, அப்புறம் 2வது குழந்தை. அதனால யாருக்குமே பிறவி கோளாறுனாலும் அம்மானாலேயோ அப்பானாலேயோ வந்ததுன்னு சொல்ல முடியாது. இது சில வேளைகளில் சில குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே வருகிற ஒரு குறைபாடாக தான் இதை நம்ம கருதணும். அப்போ நீங்கள் அவரை வெறுக்கிறதுக்கு எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி இந்த சர்டிஃபிகேட்ஸை காட்டி 2 பேர் இருக்க வேண்டியது அவசியத்தை எல்லாம் காட்டின பிறகு ஜட்ஜு ஃபுல்லி கன்வின்ஸ்ட். இந்த நேரத்தில் அந்த மனுஷனுக்கு ஒரு துணை தேவை. அவருக்கு துணை தேவைங்கிறத விடவும் அந்த குழந்தைக்காக ஒரு தாய் தேவை. அதனால் இவங்க ரெஸ்டிடியூஷன் கேட்கறதுல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுட்டோமா, பார்த்துக்கோங்க. இன்றைக்கும் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டீங்க. கேஸ் எப்படின்னா ஒன்றா செட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க, இல்லைன்னா தீர்ப்பு எப்படி வரும்னு அப்புறம் நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அப்புறம் போனவங்க வரல. ஒரு 2 மாதம் வராமல் இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் போட்டு திரும்ப அவங்கள வர வைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு உண்டோ அதெல்லாம் பண்ணினோம். வந்தவங்ககிட்ட பேசி நாங்கள் 2 பேரும் சமாதானமாக போகிறோம் அப்படின்னு அந்த அம்மாவை எழுதி கொடுக்க சொல்லி அவங்க போட்ட கேஸ் இருக்குது பாருங்கள், சேர்ந்து வாழ்கிறதுக்குன்னு ஒரு கேஸு. அந்த கேஸை இவருக்கு அலோவ் பண்ணியும் அந்த அம்மா டைவர்ஸ்க்கு போட்ட கேஸை அதில் நான் சேர்ந்து வாழ்கிறேன், இந்த மனுவை நான் வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன், விவாகரத்துக்காக நான் தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதி அது கையில் போட்டு கொடுத்துட்டு திரும்ப நான் சொன்னார் ஜட்ஜு, அம்மா நம்ம மனுஷங்களாக பிறக்கிறதுக்கு பின்னாடி ஒவ்வொரு கடமையும் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கும். நம்ம என்ன போன ஜென்மத்தில் அவர் அந்த மாதிரி நம்பிக்கை உள்ள ஒரு ஜட்ஜு, என்ன செய்கிறோமோ அது இந்த பக்கத்தில் விளைவு, இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோமோ நாளைக்கு அது அடுத்த ஜென்மத்தில் விளைவு. அதனால் நமக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பிள்ளையை நம்ம கொடுத்துருக்காங்க, அது வரமா நினச்சி காப்பாற்ற பாருங்கள், 2 பேருமா சேர்ந்து, ஒருத்தர் இல்லாமல். உங்களுக்கு இனி போய் பெரிய அப்போவே 44-45 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு, என்ன பெரிய வாழ்க்கைன்னு இருந்துற போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருங்கன்னெல்லாம் அட்வைஸ் பண்ணி அதை முடிச்சு வச்சு அனுப்பினார். உண்மையிலேயே அன்னைக்கு அந்த ஆள் இருக்கார் பாருங்க மைதீன், அவர் அழுக கொஞ்சம் இல்லைம்மா, ஜட்ஜு பேச அழுகிறார். அப்புறம் அவர் கையை பிடிச்சி அந்த இடத்துல கெஞ்சுறாரு, நீ கையெழுத்து போடு நம்ம சேர்ந்துருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி ஒரு நல்லபடியாக அந்த வழக்கு என்னால் முடிக்க முடிஞ்சது. நல்லா இருப்பாங்கங்கிற நம்பிக்கையை மட்டும்தான் எனக்கு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் யாரும் வரலை. ஆனால் இது ஒரு பாடம்னு நான் நினைக்கிறேன் சார். ஒரு வீடு வாங்குறாரு, ஒரு செயின் வாங்கி தராரு, இல்லை நெக்லஸ் வாங்கி தராரு, புடவை துணிமணி எடுத்து கொடுக்குறாரு, டூருக்கு கூட்டிகிட்டு போகும்போது நம்ம எவ்வளவு அனுபவிக்கிறோமோ, எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ, அதே போல் நமக்கு அவர் காரணமாக நீங்கள் காரணமானு யாராலையும் சொல்ல முடியாத ஒரு யார் மேலேயும் பழி போட முடியாது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற பொழுது பெண்களுக்கு தான் பெரும்பாலும் தாய்மை கனிவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மைதீன் விஷயத்தில் நான் பார்த்தேன், அவருக்கு அந்த தாய்மை இருந்தது, கனிவு இருந்தது. ஊராக கூப்பிட்டுட்டு சுற்றுறாரு, எவ்வளோ அவமானமாக அவர் நினச்சிருக்கணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு என் புள்ள என்னை விட்டு அவனுக்கு யாரும் கிடையாது, யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். ஆக இந்த சூழ்நிலையில் பெண்கள் இந்த மாதிரி இருக்கும்போது கட்டாயம் தன்னுடைய கணவருக்கு அனுசரணையாகவும் தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல தாயாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையாகவே ஒரு சோகமான காவியமாக தான். நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்கும்போது கம்ப்ளீட்டாக பெயின் தான் வருது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும். பட் எப்படியோ அன்னைக்கு மைதீன் ஜெயிச்சு அந்த பொண்டாட்டியோட போனார், ஒய்ஃபும் அவரும் சேர்ந்து இருப்பாங்கன்னு நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆமா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.